ஃப்ரான்ச்சைஸ் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே நிறைய பேருக்கு பயமாக இருக்கும். பிகாஸ் லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி கடையை திறந்து ஆப்ரேஷன்ஸ் செட் பண்ணி 1 இயரில் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேரோட கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. டுவெல்த்தில் நான் ஆக்சுவலாக காமர்ஸ் ஸ்டடீஸ் படிக்கும் போது அந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் பற்றி தெரிய வருது எனக்கு. ஸோ அப்போ வந்து இது ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடலாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. இப்போ ரீசெண்டாக அந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் பற்றின வர நியூஸ் எல்லாமே அதோட நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரியும் அந்த டிபேட் ஷோ சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அதை பற்றின ஹேட் தான் நிறையா வருது. நான் வச்ச ஏரியாவில் இன்னொருத்தர் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து வச்சாரு, அவர் 3 மாதத்தில் காலி பண்ணார். பட் டே டு டே நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ், அதாவது கிளாத்திங்ஸாக இருக்கட்டும், கன்சியூம் பண்ணுற ஃபுட்டாக இருக்கட்டும், ஸ்லிப்பர்ஸாக இருக்கட்டும், ஏன் ஃபார்மசி கூட ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மாடலில் தான் ரன் ஆகுது. இவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்கிற இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மாடல் எப்படி நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற இந்த பிஸ்னஸஸாக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்குது? அப்போ தான் ஒரு விஷயம் யோசிக்க தோணுது. உண்மையிலே இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் தப்பா ஆர் அதை யூஸ் பண்ணுற மெத்தட் தப்பா? அதுக்கு முதல்ல ஃப்ரான்ச்சைஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி ப்ரூவன் பிஸ்னஸ் சிஸ்டம் உள்ள, அதாவது ஒரு நல்ல பிராண்டு, அதோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங் இதெல்லாம் ஒரு செட்டப் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற செட்டப்பை அப்படியே அவங்கள்ட்ட இருந்து வாங்கி நம்ம ஊரில் ரன் பண்ணுறது தான் ஃப்ரான்ச்சைஸ். 1850s ஐசக் சிங்கருங்கிறவர் அவரோட தையல் மிஷினை எல்லா ஊர்லேயும் சேல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த இந்த ஃப்ரான்ச்சைஸ் சிஸ்டம் 1950s மெக்டொனால்ட்ஸால் எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டு உலகம் ஃபுல்லாக தெரியுது. இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடல்னால தான் அமெரிக்காவில் ஏதோ ஒரு மூலையில் விற்ற சிக்கன் நம்ம ஊர் வரைக்கும் வந்திருக்கு. நிறைய ஃப்ரான்ச்சைஸ் மாடல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஃப்ரான்ச்சைசஸ் மட்டும்தான் காரணம் கிடையாது, பட் ஃப்ரான்ச்சைசஸும் ஒன் ஆஃப் த ரீசன். இது வரைக்கும் எல்லாரும் இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் ஃபெயில் ஆனவங்க ஸ்டோரியை தான் கேட்டிருக்கீங்க. பட் யாருமே இது வரைக்கும் இதே மார்க்கெட்டில் இதே மாடலில் வின் பண்ணவங்க ஸ்டோரி யாரும் கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. தமிழ்நாட்டில் இதே ஃப்ரான்ச்சைஸ் மாடல் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுற 4 ஃப்ரான்ச்சைசிஸ் கிட்ட அவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்கன்னு கேட்கும்போது தான் தெரிஞ்சது ஏன் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் ஃபெயில் ஆகுதுன்னு. ஹாய், மை நேம் வினோத் கண்ணன். கோயில்பட்டில் ஆசிஃப் பிரியாணி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு 4 இயர்ஸாக நம்ம ரன் பண்ணுறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ ஹாய், திஸ் இஸ் ஷண்மதி ராஜகனி ஃப்ரம் கோவில்பட்டி. நான் வந்து ஆல்ரெடி ஒரு 2016 ஒரு பொட்டிக் ரன் பண்ணிட்டு இருக்கேன். டேடிஸ் கேர்ள் பிஸ்னஸ் ஸ்டுடியோன்னு ஒரு பொட்டிக் கோவில்பட்டியில். சைட் பை சைடாக வந்து சிமெண்ட் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட பேஸ் கோர். இப்போ நேச்சுரல்ஸ் வந்து நியூவாக ஃப்ரான்ச்சைஸி எடுத்திருக்கோம். ஸோ பேசிக்லி என் பேர் சந்தோஷ். ஐ ஒர்க்ட் அஸ் HR before, that is before COVID, and I came into business at the time of COVID time. I got an opportunity to, in a business is a partnership, and then once I came into a partnership, business or diversification path, there were a lot of options. So I started to try out what are the options are there. So adula I took a franchisee of tea based Chahabath அப்படின்ற ஒரு பேர் சென்னையில் தான் வச்சுருக்கேன். ஹாய், என்னோடய நேம் வந்து தினகரன். நான் கோல்பட்டில் 3 இயர்ஸாக டர்பி ஷோரூம் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ரான்ச்சைஸ் ரன் பண்ணுறவங்க they could run the successful business in same industry, but why they choose franchise instead of starting their own brand? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு ஃபுட் பிஸ்னஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 நாலேஜ் இல்லை. அதனால தான் நம்ம ஃப்ரான்ச்சைஸ் போனோம். ஃப்ரான்ச்சைஸ் போனால் மேன் பவர் சப்போர்ட் கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கரெக்டாக வந்து அது வந்து ஒரு லைனில் போய்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் வந்து ஆகாது. எப்போவுமே மேன் பவர் சப்போர்ட்லேருந்து எல்லாமே வந்து அவங்க இது பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து ஃபுட் பிஸ்னஸ் நான் எதுக்கு செலக்ட் பண்ணேன்னா, மக்கள் இதில் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ரீச் பண்ணலாம். மித்த பிஸ்னஸோட நம்ம வந்து போய் அப்ரோச் பண்ணோம்டா யாரையும், அவங்களே நம்மளுக்கு வந்து நம்ம நல்ல குவாலிட்டி கொடுத்தாலே அவங்களே வந்து நம்மளை அப்ரோச் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு வந்து அவங்களே இது பண்ணிடுவாங்க. இன்னொன்று வந்து ஃபுட்டுக்கு வந்து எப்போவுமே டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற பிஸ்னஸோட. நம்ம ரீச் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம பிரியாணி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருக்கோம். இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பிரியாணி வந்து இப்போ கொஞ்சம் ஹைப்பாக அதிகமாக இருக்குது. அதனாலே ஃபுட் பிஸ்னஸ் நம்ம போகிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் வந்து அந்த ரீசனுக்காக தான் ஃபுட்டு போனோம். இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஃப்ரான்ச்சைஸி போனது வந்து சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால தான் நம்ம ஃபுட்டு வந்து செலக்ட் பண்ணதுக்கு காரணம். இப்போ வந்து ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லா பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கும் தெரியும். டேடிஸ் கேர்ள் டெவலப் ஆகிறதுக்கே ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. இன்றைக்கி அதோட ஸ்டேஜுக்காக தான் ஒரு கிளைண்ட் வராங்க. ஃபஸ்ட்டு நான் அது ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு கிளைண்ட் பேஸ் அவ்வளோ கிடையாது. ஸோ ஆல்ரெடி டெவலப்டாக இருக்கிற ஒரு பிராண்டு, அந்த பிராண்டு மேலே பேன் இண்டியா பிராண்டு, நாட் தமிழ்நாடு கிடையாது, இப்போ வந்து குளோபலாகவும் துபாய், சிங்கப்பூர், எல்லா கண்ட்ரீஸ்லையுமே நிறைய ஓப்பன் பண்ணிட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி 25 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பேன் இண்டியா பிராண்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ணனால எனக்கு வந்து
ரிப்பீட்டடாக கிளைண்ட்ஸ் வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கிளைண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி இந்த பிராண்ட் மேலே ஒரு பெரிய ட்ரஸ்ட்டு ஹோப் இருக்குது. ஸோ நானாக புதுசாக ஒரு சிட்டியில் போய் ஒரு சலூன் ஓப்பன் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி பண்ணுறதுக்கும் ஒரு பேன் இண்டியா பிராண்டை வந்து சூஸ் பண்ணி நான் ஃப்ரான்ச்சைஸியாக எடுத்து பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஈஸியாக என்னால் பீப்புள்ஸ் அக்சஸ் பண்ண முடியுது. அதனால் அதுக்காக வர்ற கிளைண்ட் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்னோட பேஸ் திருநெல்வேலி கிடையாது, கோயில்பட்டி. ஃப்ரம் கோயில்பட்டி டு திருநெல்வேலியில் இருக்க பீப்புள்ஸ்க்கு என்ன யாருனே தெரியாது. என்ன தெரியாமல் என் சலூனில் டெய்லி ஒரு 100 to 200 வாக்கிங்ஸ் வர்றாங்க அப்படின்னா அது எல்லாமே அந்த பிராண்டுக்காக தான். ஸோ பேசிக்லி நமக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஸோ when I want to take a risk, I want to take a calculative risk. நான் டீ ஷாப்னாலும் லொக்கேஷன் அண்ட் இட்ஸ் QSR செட்டப், நாட் அ கெஃபே செட்டப். குயிக் பைட்ஸ் பேஸ்ட் தான், பட் லொக்கேஷன் மட்டும் பெசன்ட் நகர் பீச் பேஸ்டில் வச்சுருக்கோம். டேக்கிங் எ ரிஸ்க் ஷுட் பி கால்குலேட்டட் ரிஸ்க். தட்ஸ் மை பாயிண்ட். நான் டர்பி ஷோரூம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன், அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கணுங்காண்டி நம்ம ஆல்ரெடி நான் ட்ரெஸ் ரொம்ப போடுவேன், ட்ரெஸ் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த டர்பி மேலே ஒரு முதலேருந்தே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதாவது ஜீன்ஸ் கிளாத்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் ஒரு ரீசன் நம்மளும் எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஸ்டோர் ஃபஸ்ட்டு எடுத்து ரன் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் பிஸ்னஸ் நாலேஜ் இருந்தாலும் இண்டஸ்ட்ரி நாலேஜுங்கிறது வேறு. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் ஒருத்தர் ஃப்ரான்ச்சைஸ் மாடலை சூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான 3 ரீசன்ஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ், பிராண்ட் வேல்யூ அண்ட் சப்போர்ட் சிஸ்டம். ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு சப்போர்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு முக்கியம்னா அவங்களோட டே டு டே ஆப்ரேஷன்ஸே இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸில் வந்து எந்த பிஸ்னஸ் எடுத்துட்டாலுமே வந்து லேபர் நமக்கு வந்து ஷார்ட்டேஜ் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம வந்து நேச்சுரல்ஸ்லேருந்தே வந்து அகாடமி ரன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் சைடு வந்து அவங்களே வந்து லேபர்ஸை உருவாக்குறாங்க, நல்ல வெல் ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸை உருவாக்குறாங்க. அங்கேருந்து எங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி எங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல வெல் ட்ரெயின்டாக நல்ல ஸ்கில் பேஸ்டாக இருக்கிற ஸ்டாஃப்ஸ் தான் இங்கே இருக்கிறனால எங்களுக்கு லேபர் பக்கம் வந்து ஃப்ரான்ச்சைஸ் சைட்லேருந்தே சப்போர்ட் இருக்கிறனால நல்ல ஒரு ட்ரஸ்ட் எங்களுக்கு அவங்க கூட பில்ட் ஆயிடுச்சு. அண்ட் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுற லேபர்ஸுமே ரொம்ப லாங் டேர்ம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சலூனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த எங்களோட ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஹேர் கட்டுக்கு வரீங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை தான் ஹேர் கட் பண்ணணும்னு பர்டிகுலராக வருவீங்க. ஸோ ஒரு சலூனுக்கு எப்படி வந்து லேபர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஃப்ரான்ச்சைசி புரிஞ்சு எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போது ஒரு டீ ஃப்ரான்ச்சைஸின்றப்போ டேஸ்ட் பேஸ் தான் வரும். ஏன்னா அது லாட் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி. ஸோ டேஸ்ட் பேஸ் தான் வரும். அந்த டேஸ்ட்டுன்றது அவன் கொடுக்கணுன்னா ஹீ ஹேஸ் டு ட்ரெயின் த பீப்புள். ஸோ ஒன்று நாங்கள் கொடுக்குற ஆளை வச்சு அவன் ட்ரெயின் பண்ணணும், இல்லை அவன் ட்ரெயின் பண்ணி கொடுக்கணும். இஃப் இட்ஸ் ஹிஸ் ஓன் பீப்புள் இட் வில் பி ஈஸி ஃபார் ஹிம் டு ட்ரெயின் பிகாஸ் ஹீ ரெக்ரூட்டட் தம். அதையும் நான் ஒருத்தனை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், மேபி ஏன் இப்போ இஃப் இட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் மேபி தட் இஸ் ரைட். இப்போ நான் கோவில்பட்டியில் ஆரம்பிக்கிறேன், திருச்சியில் ஆரம்பிக்கிறேன்னா நான் இங்கேருந்து ஒரு 2 பேரை எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, கூப்பிட்டு போய் ஐ கேன் ட்ரெயின் தம். பட் வென் இட் கம்ஸ் டு தெம் மோஸ்ட்லி அவன் தான் எனக்கு கொடுக்குறதா பெட்டராக இருக்கும் பிகாஸ் த டேஸ்ட் வில் கம். பிகாஸ் ஹீ இஸ் கெட்டிங் அ ஃப்ரான்ச்சைசி ஃபீ ஃபார் ஹிஸ் நேம், நத்திங் எல்ஸ். இந்த கடையில் நல்லா இல்லைன்னா அவன் கடை பேர் தான் வரும் தவிர சந்தோஷோட கடைன்னு யாருக்கு தெரிய போகிறது இல்லைங்க. தட்ஸ் த பாயிண்ட். ஸோ ஹீ ஹேஸ் டு சப்போர்ட் இன் தட். ஃப்ரான்ச்சைஸி சப்போர்ட் வந்து நம்மளுக்கு இது பண்ணும்போது மேன் பவர் கொடுத்துருவாங்க. எப்போ நம்ம மேன் பவர் கேட்டாலும் மேன் பவர் வந்து சப்போர்ட் வந்து 100% வந்து ஆசிஃபில் இருக்கும். ஃபஸ்ட்டு கேரண்டி வந்து அவங்க அதை கொடுத்துருவாங்க. இன்னொரு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் நம்மளுக்கு ஒரு 6-7 ஒர்க்கர் வந்து ரிலீவ் ஆகிட்டாங்க. அதில் ஒரு மாதத்துக்கு வந்து பிரியாணி மாஸ்டர், நம்மளுக்கு பிரியாணி மறுநாள் பிரியாணி போட கூட ஆள் இல்லை. ஒரு ஃப்ரான்ச்சைசி கால் பண்ணி கேட்டோன்னா மறு செகண்டு நம்மளுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஆள் அனுப்பி மறுநாள் காலில் இங்கே வந்து பிரியாணி மாஸ்டர் வந்துட்டாங்க. அதனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் கரெக்டாக அன்றைக்கி நாள் வந்து எனக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. மறுநாள் ஹோட்டல் ஓப்பன் பண்ணிடுவோனா இல்லை க்ளோஸ் பண்ணுமா அந்த மாதிரி பயம் இருந்ததுனால கரெக்டான ஆள் நம்ம சொன்ன டயத்துக்கு ஆள் வந்துட்டாங்க எனக்கு. அதனால் அன்றைக்கி வந்து எனக்கு வந்து பெருசாக எப்படி சொல்லணும் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அனுபவம் இல்லை. எனக்கு இதில் அனுபவம் இருக்கும்போது அன்றைக்கி ஹோட்டல் ஓப்பன் பண்ணுவோனா இல்லை க்ளோஸ் பண்ணுவோம் அந்த மைண்ட் செட் ரொம்ப ப்ரெஷர் இருந்துச்சு. நைட்டு தூக்கமே வரல. கரெக்டாக ஓப்பன் பண்ண மறுநாள் ஆள் வந்துட்டாங்க. ஒரு 7 o'clock ஆள் வந்துட்டாங்க. கரெக்டாக நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி ஒரு 12 o'clock, எப்போவுமே 11 o'clock ஓப்பன் பண்ணோம். அன்றைக்கி ஒரு 11:30 12 o'clock பிரியாணி ரெடியாக கைக்கு வந்துருச்சு. அந்த சப்போர்ட் வந்து ஃப்ரான்ச்சைஸில் எப்போவுமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம டர்பி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 3 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா இப்போ சீசனுக்கு ஏற்றாப்புல சீசனுக்கு ஆஃபர் சூஸ் பண்ணுறதும், அதுக்கப்புறம் போஸ்டரு, அப்புறம் சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களே நம்ம கைட் பண்ணுவாங்க. நம்ம இண்டிபெண்டன்ட் ஸ்டோராக எடுத்திருந்தா நம்ம ஓனாக எல்லாமே பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எந்தெந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏற்றாப்புல நம்மளும் அதுக்கு ஏற்றாப்புல ஆஃபர்ஸு அந்த கலெக்ஷன் எல்லாம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துருக்கனால கொஞ்சம் அது சப்போர்ட்டாக இருக்குது. செகண்ட் வந்து ஒரு மசாலானாலுமே கரெக்ட் டயத்துக்கு நம்மளுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு சொன்னோம்ல அந்த மசாலா கரெக்ட் டயத்துக்கு வந்துடும். அதே மாதிரி இந்தியன் சைனீஸ் தந்தூரி எல்லா விதமாக மசாலாவும் அவங்க இருக்குது. நம்ம ஒரு மசாலா கொடுத்தோம்னா அந்த டேஸ்ட் வைஸ் கரெக்டாக போய்கிட்டும். செகண்ட் திங் ஆப்ரேஷன்ஸ்னால் இப்போ எங்களுக்கு எல்லாமே க்ளவுட் கிச்சன்லேருந்து வருது. ஒரு நாள் டைம் டிலே ஆனாலும் என்னோடய லாஸ் இஸ் லைக் டிஃப்ரெண்ட்.
4 மணிக்கு வர வேண்டிய ஸ்டாக்கு 7 மணிக்கு வந்துச்சுன்னா how it will be? ஏன்னா க்ளவுட் கிச்சன் அவன் வந்து தான் ஐ ஹேவ் டு டிலே. இப்போ சாட்டர்டே ஈவினிங் 4 o'clock க்ரௌட் இருக்கும். அந்த டீ குடிக்கிறவங்கன்றது எல்லா டைம் குடிப்பாங்க கிடையாது. அந்த 4 to 6 குடிக்கிற க்ரௌட் இருக்கும். 7 to 8 நைட்டு சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் 9 to 10 அவ்வளோதான். தென் மார்னிங் எனக்கு அந்த ஸ்டாக்குன்றது அந்த 3:30 4 வந்தால் தான் இட் வில் சப்போர்ட் அஸ். ஸோ ஸ்டாக் தட் மேட்டர்ஸ் அ லாட். அதே மாதிரி குவாலிட்டி ஐ வுட் சே தட் பிகாஸ் இன்றைக்கி நிறைய ஃப்ரோசன் திங்ஸ் வந்துருச்சு. ஃப்ரோசன் இது ஈஸியாக இருக்கும், உள்ளே வச்சு எடுத்து கொடுத்து டக்குன்னு ஃப்ரை பண்ணி கொடுக்குறது, இட்ஸ் நாட் அ பிக் டீல். பட் வென் யூ கோ ஃபார் நான்வெஜ் இட் ஷுட் பி ஃப்ரெஷ். Quick Bets is all about fresh. So we feel that support should be given by the franchise, or it should be in-house. Manufacturing should be in-house. That only matters a lot. ஒரு ஃப்ரான்ச்சைஸ் சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு தவந்து நடக்க பழகிறத அம்மா அதுக்கு பேபி வாக்கர் கொடுத்து ஈஸியாக நடக்க வைக்கிறது தான் ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம். சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது நார்மல் டே டு டே ஆப்ரேஷன்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஃப்ரான்ச்சைஸி வந்து சக்ஸஸாக போகிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் வந்து எனக்கு மந்த்லி வந்து ஃப்ரான்ச்சைஸிலேருந்து விசிட் வந்துடுவாங்க. நம்ம இது பண்ண நினச்சாலும் அவங்க வந்து அதை வந்து கரெக்டாக கொண்டு போக நினைப்பாங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிரியாணிக்கு வந்து நாங்கள் ஆர்கேஜி கீ தான் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி கோல்டன் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். இதில் வேறு எதுவும் ஆயில் யூஸ் பண்ணுறாலும் அவங்க வந்து மந்த்லி விசிட் வரும்போது பார்ப்பாங்க என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியா கேட் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி இந்தியா கேட் கிளாசிக் யூஸ் பண்ணுவோம். பெர் கேஜ் வந்து 170 rupees வரும். நம்ம அதை விட்டுட்டு இந்தியா கேட்லேயே வந்து ஒரு 7-8 பிராண்ட் இருக்கும். யூனிட்டி இருக்குது, அதே மாதிரி ஜேப்ரின் இருக்குது, ஒரு ரொம்ப ரைஸ் இந்தியா கேட்லேயே இருக்குது. நம்ம அது இந்தியா கேட்டில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கிளாசிக் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து மந்த்லி வந்து மானிட்டர் பண்ணுவாங்க என்னென்ன யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் ஸ்டோர் வைஸ் இந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஃப்ரான்ச்சைஸில் வருவாங்க, எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஃபிஃபோன்னு ஒரு இது இருக்கும், ஃபிஃபோன் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், நம்ம எக்ஸ்பீரியன் ஆகிட்டது உள்ளே கூட அது எல்லாமே மந்த்லி அவங்க வந்து விசிட் பண்ணி எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதனாலே இது வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃப்ரான்ச்சைஸ் வந்து கரெக்டாக ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்னொன்று வந்து குவாலிட்டி, அந்த பிரியாணி குவாலிட்டி மசாலா கரெக்டு, இன்னொன்று வந்து மேன் பவர் அவங்க இது கொடுக்கறனால ஃப்ரான்ச்சைஸ் ஃபீல்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இல்லை இப்போ கஸ்டமர் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு பிராண்டை சூஸ் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரெஸ் எடுக்கவே வராங்க. ஒரு சைடு பிராண்ட் குவாலிட்டி இருந்தாலும் அவங்க பிராண்டை வந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த பிராண்டு வந்து வெறும் லோகோ மட்டும் இல்லை, இப்போ என்ன சொல்கிறது குவாலிட்டி, இப்போ கஸ்டமர் சர்வீஸு எல்லாமே சேர்ந்து தான் அந்த பிராண்ட் ஆகும். ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டோராக இருந்திருந்தால் ஒரு கஸ்டமரை ஈஸியாக ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். என்ன சொல் குவாலிட்டி எல்லாமே அவங்க நம்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம என்ன தான் சர்வீஸ் நல்லா பண்ணாலும் குவாலிட்டி நல்லா கொடுத்தாலும் அவங்க ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே ஃப்ரான்ச்சைஸாக எடுக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆல்ரெடி நம்ம அந்த பிராண்ட் தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி அவங்க ட்ரஸ்ட்டு இருக்கும். ஸோ சேல்ஸுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி. ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்ன்னு போகிறப்போ நம்ம முன்னாடி பல பிராண்ட்ஸோட ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் இவங்க எல்லாரும் ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்டை சூஸ் பண்ணதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நிறைய பிராண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. நம்மளே நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ஸ்லாம் பார்க்குறோம். ஆனால் ஈவன் நம்ம கிட்ஸாக இருக்கும் போதில் இருந்து இந்த பிராண்ட் இருக்கிறது தான் மெயின் ரீசன். 25 years வந்து ட்ராவல் பண்ணிட்டாங்க. அண்ட் பேன் இண்டியா பிராண்ட் அது ஒன்று தான். எல்லாம் வித்தின் தமிழ்நாடு இல்லை வித்தின் டெல்லி அந்த மாதிரி இது பேன் இண்டியாவையும் தாண்டி குளோபலாக போயிடுச்சு. இதுதான் மெயின் ரீசன் இந்த பிராண்டை நான் சூஸ் பண்ணதுக்கு. அண்டு எப்பயுமே அக்சசபிள். நான் இவ்வளோ வருஷமாக இருக்கேன், இவ்வளோ பெரிய பிராண்டு, என்னை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ண முடியாதுங்கிற மாதிரி கம்பெனி சைட்லேருந்து யாருமே இல்லை. ஈஸி டு அப்ரோச், ஈஸியாக எல்லோரையும் அப்ரோச் பண்ண முடியுது. ஈவன் பெரிய பெரிய மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கிறவங்கள கூட நம்மளால் அக்சஸ் பண்ண முடியுது. என்ன ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இது சூஸ் பண்ணோம். ஸோ டு பி ஃப்ராங்க், நாங்கள் 2-3 பேர்கிட்ட பேசினோம். நான் என் ஃப்ரெண்டு இன்னும் 2 பேர் இருக்காங்க. வி ஆல் ஸ்போக் டு மெனி பீப்புள். இவங்கள்ட்ட போகும்போது ஃபஸ்ட் திங் மெனு பேஸ்ட். இவங்க அவுட்லெட்ஸ் வி விசிட்டட் அண்ட் ஆல் தே ஹேவ் நான்வெஜ் ஸ்நாக் மெனுஸ். வென் வி சே ஸ்நாக் இட்ஸ் லைக் சென்னையை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் ஸ்நாக்ன்றது ரொம்ப டிமாண்டிங்கில் இருக்குது. தட்ஸ் த ரீசன் வி வென்ட் வித் தெம். தே ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், நாட் லைக் அதர் ஃப்ரான்ச்சைசி. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தெம், பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் அதர் ஃப்ரான்ச்சைசி வில் ஹேவ் வெரி ஸ்மால் பைட்ஸ், குவிக் பைட்ஸ் ப்ளஸ் டீ காஃபி அப்படின்னு வச்சுருப்பாங்க. தே ஹேவ் வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸ் வென் இட் கம்ஸ் ஃபார் நான்வெஜ். They have their own samosas, cutlets and other stuff, as well as desserts are there. Lot of desserts options are there, which is like handy. நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. QSR செட்டப்க்கு என்ன நீட் இருக்கோ they are ready to provide. It all comes from their cloud kitchen. So அவங்க அவுட்லெட் எங்கே போனாலும் the same taste you get. That's the reason we went with them. எதனால் இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தேன்னா நான் இருக்க ஃபீல்டு வந்து வேறு. இப்போ நியூ ஃபீல்டு வேறு ஃபீல்டுக்கு வரப்போ எனக்கு வந்து அந்த ஃபீல்டு வந்து எனக்கு ஃப்ரெஷர் தான்.
அப்படிங்கிறப்போ சீசனுக்கு அந்த எந்தெந்த சீசனுக்கு எப்படி ரன் பண்ணுறது எனக்கு தெரியாது. அப்படிங்கிறப்போ கலெக்ஷன் அப்டேட் பண்ணுறது, அந்த பேட்டர்ன் அப்டேட் பண்ணுறது, சைஸு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே அவங்க ஃப்ரான்ச்சைஸி எடுத்திருந்தா அவங்க ஆல்ரெடி ஸ்டோர் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக சர்வை பண்ணலாம், பிஸ்னஸ் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு எம்என்சி பிராண்டு. நம்ம சிங்கப்பூர் இருக்குது, ஸ்ரீலங்கா, அதே மாதிரி லண்டனில் இருக்குது, அபுதாபியில் இருக்குது, எல்லாமே ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனினால இதை நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். இன்னொன்று வந்து பிரியாணி மசாலா கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. அது வந்து ஃபார்முலா தான். ஒரு கிலோ எவ்வளோ போடணும், ஒரு கிலோ பிரியாணி போடணும், எவ்வளோ ஆயில் ஊற்றணும், எல்லாமே மசாலா வந்து அங்கேருந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்து நம்மளுக்கு வந்துடும். அது வந்து கரெக்ட் டயத்துக்கு நம்ம ஆர்டர் போடும்போது கரெக்ட் டயத்துக்கு நம்மளுக்கு வந்து சப்ளை கொடுத்துருவாங்க. அந்த காரணத்தினால தான் நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒரே ஃபார்முலாவில் போது ஒரே டேஸ்ட் வைஸ் வந்து கன்சிஸ்டன்சி அந்த வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சிலர் இவ்வளோ செக் பண்ணியும் ஃபெயில் ஆகுறாங்க. My perspective is what I want to say here. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இதில் லாட் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸி ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க. லொக்கேஷன் டிமாண்ட்ஸ் அ லாட். ஃபஸ்ட் திங் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் பிஸ்னஸ் யூ கோயிங் டு டூ. ஸோ ஈவன் ஃபார் அஸ் த சேம். நான் ஃப்ரான்ச்சைஸி எல்லாருமே தப்புன்னு சொல்ல மாட்டேன். சேம் திங் வென் வி டேக் அ ஃப்ரான்ச்சைஸி வி ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லொக்கேஷன். நம்பி தான் எடுப்போம். பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் சஸ்டைனிங் மட்டும்தான். வி won't know it will succeed or not until we go through it. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இல்லை ஒர்க் அவுட், ஏன்னா தேர் இஸ் ஆல்வேஸ் அ காம்படிட்டர் ஃபார் யூ. இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் வந்துச்சுன்னா இதுதான் லைஃப் லாங்காக போகுன்றது எதுவுமே கிடையாது. எவ்ரிவேர் தேர் இஸ் சம் ஒன் டு கம் அப் ஃபார் நெக்ஸ்ட். ஸோ அப்படி நடக்கும்போது இட் ஹேப்பன்ஸ். அந்த 1 year க்ளோசிங்லாம் சொல்கிறீங்கல்ல, மேபி லொக்கேஷன் அவங்களுக்கு ட்ராபேக் ஆகிருக்கலாம். ஈவன் த ஒன் ஹூஸ் கிவிங் லைக் ஃப்ரான்ச்சைசர் இருக்கார்ல, தே வுட் ஹவ் நாட் கன்சிடர்ட் இட். அப்படி கூட இருக்கலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த பிஸ்னஸ். பிஸ்னஸ் இஸ் தட் யூ கேனாட் பிளேம் ஆன் த ஃப்ரான்ச்சைசர். மேபி சில பேர் காசை வாங்கிட்டு ஏமாத்துறவங்க இருக்காங்க, ஐ டோன்ட் நோ. அன்டில் ஐ ஃபேஸ் டுடே, இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியும் இட்ஸ் லைக் 2 months தான் ஆகுது. ஸ்டில் த ஃப்ரான்ச்சைசி இஸ் சப்போர்ட்டிங் அஸ் இன் தேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பேஸ்ட். ஸோ இட்ஸ் குட். அப்போ நிறைய ஃப்ரான்ச்சைஸ் வந்து நானும் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறேன் நிறைய இருக்குது. அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், பிராண்டும் முக்கியம், குவாலிட்டி முக்கியம். அவங்க வந்து பிராண்டிங் மட்டும்தான் ப்ரொமோஷனாக இருக்கும் தவிர குவாலிட்டி ப்ரொமோஷனாக இருக்கவே இருக்காது. ஃபஸ்ட் நமக்கு தேவை கஸ்டமர் ரிப்பீட் ஆகும் அப்படின்னா ஒரு பிராண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் குவாலிட்டிங்கிறது ஒரு பக்கம் முக்கியம். ஃபஸ்ட் டைம் வருவாங்க, பிராண்டுக்காண்டி ஒரு டைம் வந்துட்டாலும் நம்ம ரிப்பீட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அந்த குவாலிட்டியில் தான் இருக்குது. There are lot of things need to be checked before we took a franchise. ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து எத்தனை வருஷமாக ரன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இதில் அனுபவம் முன்னும் இருக்கா இல்லையா, நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஆசிப் ஓப்பன் பண்ணி வந்து 25 year கம்ப்ளீட் ஆகி 26 year ரன் ஆகிட்டு இருக்குது. 1999 ஓப்பன் பண்ணாங்க. அதனால இது கொஞ்சம் இன்னும் சக்ஸஸ் ஆகுது. இப்போ வர்ற பிராண்ட்லாம் என்ன பண்ணுறாங்க, 1 year அவங்க ரன் பண்ணோன்னா அவங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே ஓன் பிராண்ட் எடுத்து அவங்களால 100% வந்து ரன் பண்ண முடியுமா நம்மளுக்கு சொல்ல முடியாது. நம்ம மெயினாக மேன் பவர் ப்ராப்ளம் தான் ஹோட்டல் ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும். அவங்க 1 year ரன் பண்ணிட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம ஃப்ரான்ச்சைஸ் வாங்கும்போது அதை அவங்களே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ரன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு 2 மாதம் நல்லா ரன் ஆனோன்னே அவங்க ஃப்ரான்ச்சைஸ் மாடலுக்கு போயிடுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக யாரும் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரான்ச்சைஸ் எத்தனை இயர்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ரன் பண்ணுற ஈஸி. அப்போ ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது க்ளோஸ் பண்ணதாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் நீங்கள் க்ளோசிங்கும் நோட் பண்ணணும். நான் இவ்வளோ ஸ்டோர் இருக்குது அங்கிற மென்டாலிட்டி மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் க்ளோசிங்கும் எவ்வளோ இருக்குங்கிறத நோட் பண்ணால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ என்றைக்குமே ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரான்ச்சைசர்கிட்ட என்ன பார்க்கணுன்னா, will he be able to succeed first? And first thing which we felt with our franchisor is he is from Chennai. Base சென்னையில் இருக்கு. So we are running a shop in Chennai. So that's the point which we want to make. There are a lot of companies from Delhi, Bombay also you can take a franchisee. That happens. They give you people, you can work, they look for the location and all. பட் நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியணும். இப்போ ஏரியாவில் ஃபஸ்ட் சர்வே பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம என்னென்ன பிராண்டு இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிராண்ட் எடுத்தால் சக்ஸஸ் ஆகுமாங்கிறத பார்க்கணும். எடுத்தோன்னே இந்த பிராண்ட் சக்ஸஸ் ஆகுமா பார்க்கக்கூடாது. ஆல்ரெடி வேறு ஊரில் ஸ்டோர் இருக்கும், அந்த ஸ்டோரில் போய் நீங்கள் என்கொயரி பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ when you go for franchise you have to see whether they capable. அவங்களோட பேக்ரவுண்ட் you have to check whether they really running a show, it's going good. Try to visit there. மற்ற கடை வச்சுருப்பாங்கல்ல, கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட ஓனர்ஸ்ட்டை பேச ட்ரை பண்ணலாம். You can have a talk. How is they doing? Is they doing really good? அப்படின்னு பேசலாம். These are the things which we can do from our side. And the franchisor is really a supportive one. He'll take you to those shops. ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, சேல்ஸில் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங்கில் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இப்போ மோஸ்ட்லி இப்போ எல்லாமே இன்ஸ்டாகிராம் தான் ஆகிப்போச்சு. ப்ரொமோஷன்லாம் எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து அடிஷ்னலாக சேல்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். Marketing also matters a lot.
இன்றைக்கி எல்லாருமே இட்ஸ் ஆல் அபவுட் இன்ஸ்டாகிராம்டு தீம்டு ஆர் யூடியூப் பேஸ்டு சம்திங் லைக் தட் பீப்புள் நீட் இட். அதை பார்த்து தான் போகிறாங்க. ஸோ எதுக்கு போகிறோன்ற ஒரு ரீசன் கொடுக்கணும். ஃப்ரான்ச்சைசி வந்து நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா நம்ம கரெக்டான லொக்கேஷனில் இருக்கமான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு லொக்கேஷன் செக். இந்த ஊர், இந்த லொக்கேஷன், இந்த மக்களோட கெப்பாசிட்டிக்கு இந்த இது தாங்குமா? அந்த லொக்கேஷனே பீக்கான லொக்கேஷனாக இருக்கணும். ஒரு 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 காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஒரு 1000 செட் ஆஃப் பீப்புள்ஸ் கண்ணில் படுற மாதிரி ஒரு லொக்கேஷனில் அந்த சலூன் இருக்கணும். Second thing, location. Location matters a lot. Any kind of a business, I would say. Location matters a lot. Name, location. ஸ்டாஃப் சப்போர்ட் ரொம்ப மெயின். ஏன்னா இன்றைக்கி குளோபலி இந்த ப்ராப்ளம் தான் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, லேபர் ஷார்ட்டேஜ். ஸோ இண்டிவிஜுவலாக ரன் பண்ணுறதுக்கும் நம்ம ஃப்ரான்ச்சைசி போகிறதுக்கும் மெயின் ரீசன் வந்து நான் பார்க்குறது வந்து லேபர் ஷார்ட்டேஜை பார்க்குறேன். ஈவன் வித் திஸ் ஃப்ரான்ச்சைசி ஒர்க் பண்ணுற கைஸ் ஆர் ஃப்ரம் நார்த். ஸோ அங்கே எங்களுக்கு ட்ராபேக்ஸ் இருக்குது. நாங்கள் என்ன பேசுவோன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ வி நீட் அ காமன் பர்சன் டு ஹோல்ட். இப்போ நாங்கள் இவனை கூப்பிட்டுக்கிட்டு இருப்போம், கால் எடுக்கலனாலும் we can just go to the main branch. So someone will be there to respond to our questions. Some franchisor openly they'll say reality இது நடந்து போச்சு, we'll ready to give back the money or something. Some will not say, அப்படியே டிஸ்கார்ட் ஆயிடுவாங்க. That is when you get cheated. That's what I would say. இவ்வளோ செக்லிஸ்ட், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணியுமே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் வர ஒரே கொஸ்டின், நம்ம போட்ட காசை எப்போ எடுப்போம்? ஸோ இதுதான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். பேசிக்காகவே எல்லா ஃப்ரான்ச்சைஸ் பிராண்டும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் பீரியட்குள்ளே அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. பட் அவங்க ப்ராமிஸ் பண்ணுற மாதிரியே நடக்குதா? நீங்கள் இப்போது நான் வந்து டர்பி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருக்கேன். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு எடுக்க எப்படியும் 1.5 வருஷம் ஆயிரும் மோஸ்ட்லி. அதுலேயே நீங்கள் உடனே எல்லாமே நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண, மார்க்கெட்டிங்க்கு பிராண்ட் சைடு இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். நாங்கள் போட்டு ரொம்ப ஷார்ட் டைம் தான் ஆகுது. பட் அந்த ஹோப் இருக்குது கண்டிப்பாக ஆயிடும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டே 1லேருந்து ரன் பண்ணும்போது, இப்போது இண்டிவிஜுவலாக ரன் பண்ணால் டே 1லேருந்து நம்ம வந்து மாதம் இந்த ரெண்ட் இருக்கும், மாதம் இந்த எக்ஸ்பென்சஸ் இருக்கும், நம்ம கால்குலேட்டிவாகவே தான், இதுலேயும் கால்குலேட்டிவாக தான் இருக்கும். பட் என்ன ஒரு ஹோப் இருக்குது அப்படின்னா, நானாக ஒரு கஸ்டமர் பேஸை உருவாக்குறதுக்கும் இவங்க ஆல்ரெடி உருவாக்கி வச்ச கஸ்டமர்ஸ் என்னை தேடி வர்றதுனால எனக்கு அந்த ஹோப் கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு மந்த்தே நம்ம வந்து ஒரு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். அதை விட அடுத்த லிமிட்டை க்ராஸ் பண்ணோன்னே நமக்கு வந்து ஒரு ஹோப் கிடைக்கும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி, அவங்க சொன்னதுக்கும் சீக்கிரமாகவே ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ பேசிக்லி இப்போ நாங்கள் எடுத்த ஃப்ரான்ச்சைஸில் ஐ வில் டாக் அபவுட். அவங்க சொன்னதை பேஸ் பண்ணி தான் வி ஸ்டார்டட் இட். பட் ரியல் சேலஞ்சஸ் வி ஆர் ஃபேஸிங் டுடே. You know, tree franchise is all about the location. The location is like seasonal based. இப்போ ஏப்ரல், மே, ஜூன்லாம் வந்து ஃபுல் சீசன் நீங்கள் சொல்லலாம். டூரிஸ்ட் வருவாங்க, போவாங்க. From June only we know the real fact. How the crowd is going to come, how we are going to do, எல்லாமே it depends on that. So I cannot say anything on that point now. But maybe அவங்க சொன்ன 6 monthல எங்களுக்கு ROI கிடைச்சாலும், or it may take more also. ஸோ மை பாயிண்ட் ஆஃப் வியூ எங்களோட லொக்கேஷன் தான் ஐ கேன் சே. ஒரு ROIங்கிறத ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸில் ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு பிஸ்னஸோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பொறுத்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், சேம் பிராண்டு பட் டிஃப்ரெண்ட் லொக்கேட்டட் ஃப்ரான்ச்சைஸ் டிஃப்ரெண்ட் ROI கொடுக்கும். ஸோ பேசிக்லி ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸ்னு போகும்போது there are a lot of like ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் உண்டு, which is like FOCO, FICO, COCO மாடல் அப்படின்னு பார்ப்பீங்க. நீங்கள் நிறையா இந்தியன் ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல கொக்கோன்னு எழுதியிருப்பாங்க. கம்பெனி ஓன், கம்பெனி ஆப்ரேட்டட் அப்படிம்பாங்க. ஃபிகோ மாடல்ன்றது ஃப்ரான்ச்சைசி இன்வெஸ்டர், கம்பெனி ஆப்ரேட்டர் அப்படின்னு வரும். ஃபோக்கோ மாடல்னு ஒன்று, ஃப்ரான்ச்சைசி ஆப்ரேட்டர், கம்பெனி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் மிக்ஸ்ட் ஆஃப் போத். இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் ஐ ஹேட் அ டிஃப்ரெண்ட் ஃபிகோ மாடல் போனோம். வி ஜஸ்ட் இன்வெஸ்டட், தே ரன் த பிஸ்னஸ். அப்படி பார்க்கும்போது லொக்கேஷன் கிளிக் ஆகலை. ஸோ மோஸ்ட்லி they'll be closing the location. நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை we have to get back to them. We spoke to them and all. I don't say I'm a successful franchisee guy, but I know the risk and I took it. That is my point which I'm trying to point out here. So second thing, இப்போ நாங்கள் we went for FOCO model where we operate as well as company support பண்ணுவாங்க ஆப்ரேஷன்ஸ்க்கு. ஸோ பேசிக்லி they give us the people who work. உள்ள ஒர்க் பண்ணுறதுக்கு they gave the people. We have to manage them. We have to support them in what they need. இப்போ வரைக்கும் இவங்க ரன் பண்ணுற ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கான சஜஷன்ஸ். சின்ன சின்ன பிராண்டை பார்த்து எல்லாருமே ஏமாந்துடுறாங்க. கொஞ்சம் பெரிய பிராண்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஹையாக போனாலுமே நம்ம வந்து ஒரு பிராண்டை வந்து அவங்க பில்டு பண்ணி அவங்க சக்ஸஸாக ரன் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு அதுலேருந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது.
எக்ஸாம்பிள் இந்த டீ கடை 4-5 டீ கடை ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணுற காரணமே அதான். அவங்களே ஒன் இயர் கூட ரன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவன்கிட்ட நம்ம ஃப்ரான்ச்சைஸி போயிட்டு அதை அவங்களே ஒழுங்காக ரன் பண்ண முடியாது. அதை நம்ம எடுத்துகிட்டு நம்மளுக்குமே அவங்க கைடன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அந்த இதை பார்ப்பாங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு அந்த கொஸ்டின் மார்க் எப்போவுமே இருக்கும். அதை அந்த மாதிரி போகாமல் ஒரு பிராண்டு, பெரிய பிராண்டு, ஒரு அவங்க நல்லா பில்டு பண்ண பிராண்டை நம்ம எடுத்து ரன் பண்ணோம்னா அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக 100% சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இப்போ நம்ம ஊரில் எடுக்கிறோம் வச்சுக்கோங்க. நம்ம ஊரில் இப்போ நியூயாக ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் இருக்குது, வேறு என்னென்ன ஸ்டோர் இருக்குங்கிற ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் தான் முக்கியம். இப்போது ஸ்டாக் மெயின்டெனன்ஸு சீசனுக்கு ஏற்றாப்புல என்ன மாதிரி அப்டேட் ஆகுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஏரியாவுக்கு ஏற்றாப்புல நீ எம்ஆர்பி ரேட் செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோர் வந்து நம்ம ஊரில் வச்சு சக்ஸஸாக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணி எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரே அப்பர் மிடில் கிளாஸ் அதிகமாக இருக்கிறது இது. அதுக்கேற்றாப்புல எம்ஆர்பி ரேட் உள்ள பிராண்டாக சூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கும். இந்த மாதிரி உங்கள் ஏரியாவுக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரான்ச்சைஸ் சூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. எல்லாரும் ஒரு 10,000 ரூபாய் நான் இன்றைக்கி ஒரு இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே பண்ணுறேன், ஒரு 10,000 ரூபாய் நான் இன்றைக்கி பண்ணுறேன்னா உடனே ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு காலையிலே எனக்கு 20,000 ரூபா வரணும், நாளைக்கு காலையிலே எனக்கு 20,000 ரூபாய் கிளைண்ட்ஸ் வந்து நிற்கணும் வாசலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது முதல்ல இருக்கவே கூடாது. பொறுமை இருக்கணும் ஃபஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். அண்ட் ஃப்ரான்ச்சைஸியோட ப்ளஸ் பாயிண்ட் பலமே என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சப்போர்ட். ஒரு ஆளாக இருந்து ஒரு எஃபர்ட் போடுறதுக்கோ ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு ஆள் இன்னொரு நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறதும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ புதுசாக நியூவாக பிஸ்னஸே எனக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் யாருமே பிளட் லைனில் பிஸ்னஸே இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட ஃப்ரான்ச்சைசி மாடல் எடுத்து ரன் பண்ண முடியும். ஸோ அதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, விவசாயம் வந்திருப்பாங்க, இல்லை டீச்சர்ஸாக வந்திருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்திருப்பாங்க. அவங்க பிள்ளைங்க கூட இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா நான் பார்க்குறது அதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால் அது ஃப்ரான்ச்சைசி இருக்கிறனால மட்டும்தான் அவங்களால பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பிஸ்னஸ்குள்ளே வர்றதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவே ஃப்ரான்ச்சைசி தான் இருக்குது. ஸோ இதை நல்ல ஃப்ரான்ச்சைஸியாக யோசிச்சு நல்ல ஒரு டிசிஷன் எடுத்து பிஸ்னஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கள். Reality speaking, still I am not success in what I am doing today. So என் அட்வைஸ்ன்றது do your research before going into a franchise. உங்கள் ரிசர்ச் உங்களோட இது வேணும் ஃபஸ்ட் திங். செகண்ட் திங், யூ ஹேவ் டு நோ த பிஸ்னஸ். நோ த பிஸ்னஸ்னால் ஹவு டீ ஃப்ரான்ச்சைஸ் இந்த மாதிரி கிடையாது. பிஸ்னஸ்னால் யூ ஹேவ் டு சஸ்டெயின். தட்ஸ் மை பாயிண்ட். ஆல்வேஸ் என்ன பிஸ்னஸ் எடுத்தாலும் யூ ஹேவ் டு ட்ரை டு சஸ்டெயின். பட் ஒரு எண்டு வரும்போது இட்ஸ் குட் டு ஸ்டெப் பேக். இட்ஸ் நாட் அ மிஸ்டேக் அட் ஆல். பட் அட்லீஸ்ட் லாஸை கம்மி பண்ணிக்கணும். யூ ஹவ் இன்வெஸ்டட் இன் எவ்ரி திங், பட் அட்லீஸ்ட் லாஸை எப்படி நீங்கள் பேர் பண்ண போகிறீங்க அந்த பிளான் யூ ஷுட் ஹாவ் ரைட் ஃப்ரண்ட் அண்ட் தென் டேக் அ ஸ்டெப். தேட் ஆல்வேஸ் மேட்டர்ஸ். சும்மா எல்லாத்தையும் விற்றோம் நாங்கள் உள்ளே இறங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இட் ஒன்ட் பி நைஸ். ஏன்னா யூ ஆர் ட்ரஸ்டிங் சம்மன் அண்ட் கோயிங் இன். ஆஸ் யூ ஆஸ்ட் நீங்களே ஆரம்பிச்சிருக்கலாம்னா தட் இஸ் கரெக்ட். இப்போ நான் என்னோடதுன்னா நான் ரிஸ்க் எடுத்தேன், என் வீடை விற்றேன், நான் செஞ்சேன்னு சொல்லலாம். ஒருத்தரை நம்பி இறங்கும் போது how can you sell yours and give everything to him? That matters a lot. So these are the two things which I would say anyone. Franchisee, you have to know the franchisee first. Because they came up ஒரு டெலிவிஷன் ஷோவில் இன்றைக்கி தேர் ஹேப்பனிங் டெலிவிஷன் ஷோ நிறைய பேர் அதை பார்க்குறாங்க, அதை பேஸ் பண்ணி போகிறாங்க. அதை பார்த்ததுனால உங்களுக்கு கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது, சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஹீ இஸ் சக்ஸஸ்ஃபுல் 10 லொக்கேஷனில். நீங்கள் எடுக்கிற 11 லொக்கேஷன் வில் நாட் கெட் சோசன். ஸோ யூ கேனாட் பிளேம் தெம் ஆல்சோ. பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு லாஸ் இல்லாமல் என்ன பண்ண முடியுன்றது யூ ஹேவ் டு டாக். ஃபஸ்ட்டே அப் ஃப்ரண்ட்டில் மைண்ட் செட் பண்ணிட்டு தான் அவங்கள்ட்ட பேசணும் நீங்கள். தட் மேட்டர்ஸ் அ லாட். ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல்டில் எந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த பிராண்டோட சப்போர்ட் எந்த அளவு இருக்குது, அந்த ஃப்ரான்ச்சைஸோட மாடல் என்ன, அந்த ஃப்ரான்ச்சைஸ் எந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகிருக்காங்க, தென் அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, இதெல்லாம் செக் பண்ணுறது உங்களோட முக்கியமான கடமை. இதை தாண்டி லொக்கேஷன், கஸ்டமரோட பர்ச்சேசிங் பிஹேவியர், இந்த மாதிரி நிறைய செக்லிஸ்ட் இருக்குது. இதை எல்லாமே பண்ணாமல் நீங்கள் அந்த பிராண்டோட ஜஸ்ட் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன்ஸை வச்சு மட்டுமே அவங்க ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் பிளைண்டாக சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சஸ்டெயின் ஆகிறது கஷ்டம். இவ்வளோ பேக்ரவுண்ட் செக் அண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நான் சொல்கிற இந்த 3 விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த சிஸ்டமில் எதையுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. அப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிராண்டோட ட்ரஸ்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட், டே 1ல் இருந்தே நீங்கள் பாஸ் சேரில் உட்காராமல் ஆப்ரேஷன்ஸில் இன்வால்வ் ஆகுங்க. அப்படி இன்வால்வ் ஆனால் தான் உங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியும். தேர்டு, பொறுமையாக இருங்க. போட்ட காசு உடனே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இட் டேக்ஸ் டைம்.
நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க போகிறீங்களா ஆர் ஓன் பிராண்ட் பில்ட் பண்ண போகிறீங்களா எதுனாலும் ஓகே தான். பட் இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த பிஸ்னஸையும் நீங்கள் வின் பண்ணலாம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ்க்கும் ஒரு ஃபெயில்டு ஃப்ரான்ச்சைஸ்க்கும் இடையில இருக்கிறது ஒரு பெரிய கேபிட்டலோ ஆர் லக்கோ இல்லை, ஒரு நல்ல மைண்ட் செட் வித் ப்ராப்பர் கிளாரிட்டி தான்.